அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMS தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியலில் 7ஆம் வகுப்பிலிருந்தும் 8ஆம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 3வது பருவம் பொருளியலில் முதல் பாடம் வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். இந்த பாடத்திலிருந்து ஒரு 30 மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 30 மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். இந்த பாடத்தில் என்னென்ன பாட கருத்துக்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, வரி விதிப்புனா என்ன, இப்போ வரிகள், வரி விதிப்பு கோட்பாடு, வரி விதிப்பு வகைகள் என்னென்ன இருக்குது, வரியோட முக்கியத்துவம் என்ன, வரியின் வகைகள், நேர்முக வரி, மறைமுக வரி. இப்போ நேர்முக வரியில் பார்த்தீங்க அப்படின்னா சொத்து வரி, நிறுவன வரி, அன்பளிப்பு வரி இதெல்லாமே வரும். மறைமுக வரியில் பார்த்தீங்க அப்படின்னா சேவை வரி, விற்பனை வரி அதாவது வாட், கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது GST அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இது எல்லாமே வந்துடும். இப்போ ஜிஎஸ்டியில் என்னென்ன இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ போகுது, எத்தனை விதமான பெர்சன்டேஜ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது நேர்முக வரி, மறைமுக வரி, இந்த இரண்டிற்குமான வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. வரி தேவையும் மக்கள் நல தேவையும். அவ்வளோதான், இது ரொம்ப சிறிய பாடம்தான். மாதிரி வினாக்களின் இடையிடையே பாடக்கருத்துக்களையும் நம்ம பார்த்துக்கலாம். முதல் கேள்வி, ஒரு பெயரால் அல்லது செயலால் விளையும் வருவாய். வரி. வரி விதிப்பு என்பது பெயராகவோ செயலாகவோ இருக்கலாம். ஆயினும் அது செயல்பாட்டையே குறிக்கிறது. அச்செயலால் விளையும் வருவாயையே நாம் வரிகள் என்கிறோம். கேள்வி எண் 2, வரியாக செலுத்தப்படும் மொத்த தொகையும் இருப்பு வைக்கப்படும் இடம் டேஸ். அரசு கருவூலம், ட்ரெஸரி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். கேள்வி எண் 3, அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி. தேய்வு வீத வரி. ஆடம் ஸ்மித்தின் 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள் இருக்குது. சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. வரி விதிப்பு வகைகள். வரி விதிப்பில் மூவகை உள்ளன. அவையாவன விகிதாச்சார வரி, வளர் வீத வரி, தேய்வு வீத வரி. இப்போ தேய்வு வீத வரி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி தேய்வு வீத வரியாகும். இதனால் அதிக அளவு வருமானம் ஈட்டுபவர்களை காட்டிலும் குறைந்த அளவு வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக வரி விகிதத்தால் பாதிக்கப்படுகின்றனர். இத்தகைய தேய்வு வீத வரியானது வளர் வீத வரிக்கு எதிரானதாக உள்ளது. கேள்வி எண் 4, ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது டேஸ். வளர் வீத வரி. கேள்வி எண் 5, வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்க வேண்டும் என்பது டேஸ். சிக்கன விதி. ஆடம் ஸ்மித்தின் 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான டெஃபினிஷன் படித்து வச்சுக்கணும். சமத்துவ விதி, மக்கள் தத்தமது வசதிக்கேற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகளுள் ஒன்று சமத்துவ விதியாகும். இதனால் அனைவரும் சமமாக வரி செலுத்த வேண்டும் என்பது பொருளன்று, மாறாக மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்பதையே இவ்விதியே விளக்குகிறது. உறுதிப்பாட்டு விதினா என்ன? வசூலிக்கப்படும் வரியின் மூலம் வரி செலுத்துவோருக்கு ஓர் உறுதிப்பாட்டு தன்மையை இவ்விதி உருவாக்குகிறது. வசதி விதி, வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. சிக்கன விதி,
வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட வேண்டும். வசூலிக்கப்பட்ட தொகை முழுவதும் அரசு கருவூலத்தின் இருப்பில் வைக்கப்பட வேண்டும். கேள்வி எண் 6. கீழ்காண்பனவற்றுள் எது ஆடம் ஸ்மித்தின் வரி விதிப்பு கோட்பாடுகளுள் ஒன்று அல்ல? வருவாய் விதி அப்படிங்கிறது இல்லையா? ஸோ ஆப்ஷன் 3. கேள்வி எண் 7. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதி. உறுதிப்பாட்டு விதி. கேள்வி எண் 8. அரசுக்கு செலுத்தப்படும் வரிப்பணத்தில் இருந்து அதிக அளவிலான தொகை செலவிடப்படும் துறை டேஸ். கல்வித்துறை. வரியின் முக்கியத்துவம். வரிகள் இல்லையெனில் சமுதாய நலத்திற்கு தேவையானவற்றை செய்ய அரசால் இயலாது. அரசுக்கு வரிகள் மிகவும் இன்றியமையாத வளங்களாக உள்ளன. ஏனெனில் வசூலிக்கப்பட்ட வரிப்பணம் பின்வரும் சமுதாய நலன்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. 1. நலவாழ்வு, அதாவது சுகாதார நலவாழ்வுக்காக செலவழிக்கப்படும் தொகை வரிப்பணத்திலிருந்தே பெறப்படுகிறது. வரிகள் இல்லையெனில் இத்தகைய செயல்கள் நடைபெறுவது கடினம். சமூக நலவாழ்வு, மருத்துவ ஆய்வு, சமூக நல பாதுகாப்பு போன்றவற்றிற்காக வரிப்பணத்திலிருந்து நிதி ஒதுக்கப்படுகிறது. 2. கல்வி. அரசுக்கு செலுத்தப்படும் வரிப்பணத்திலிருந்து அதிக அளவிலான தொகை கல்விக்காக செலவிடப்படுகிறது. மனித வளங்களை மேம்படுத்துவதற்கும் கல்வியை மையப்படுத்துவதற்கும் அரசு அதிக முதன்மை அளிக்கிறது. ஆட்சி நிர்வாகம். அரசின் நிர்வாக அமைப்புகள் நன்முறையில் இயங்கினால்தான் ஆட்சியும் நன்முறையில் இயங்கும். அடுத்தது உள்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து, வீட்டு வசதி போன்ற பிற பிரிவுகளுக்காக செலவு செய்கிறாங்க. கேள்வி எண் 9. வருமான அளவை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கும் வரி. விகிதாச்சார வரி. கேள்வி எண் 10. வரி செலுத்துவோரின் வசதிகளை அதிகப்படுத்தும் வரி. வசதி வரி. கேள்வி எண் 11. கீழ்காண்பனவற்றுள் எது நேர்முக வரிகளுள் ஒன்று அல்ல? இப்போ நேர்முக வரினா எது, மறைமுக வரினா எது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த சார்ட் பார்த்தாவே போதும். நேர்முக வரியில் வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி, பத்திர பரிவர்த்தனை வரி. மறைமுக வரியில் சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, சுங்க வரி, மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி போன்றவை இருக்குது. இப்போ நேர்முக வரிகளுள் ஒன்று அல்ல அப்படின்னா விற்பனை வரி வரும். இப்போ விற்பனை வரி அப்படிங்கிறது மறைமுக வரிகளுள் ஒன்று. இப்போ விற்பனை வரி பாருங்கள், மறைமுக வரிக்கான ஒன்று. கேள்வி எண் 12. ஆயத்தீர்வை வரி என்று அழைக்கப்படும் வரி கலால் வரி. கேள்வி எண் 13. ஒருவர் வெகுமதியாக பெறும் பொருள்களின் மதிப்புக்கேற்ப விதிக்கப்படும் வரி. வெகுமதி அப்படின்னாவே அன்பளிப்பு தானே. இப்போ அன்பளிப்பு வரி. கேள்வி எண் 14. இந்தியாவில் முதலில் வாட் மதிப்பு கூட்டு வரி, அதை தான் சுருக்கமாக வாட் அப்படின்னு சொல்கிறோம், அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எது? ஹரியானா. புத்தகத்தில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். 2003ஆம் ஆண்டில் இந்திய மாநிலமான ஹரியானாவில் முதலில் மதிப்பு கூட்டு வரி வாட் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் டெல்லி உள்ளிட்ட 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2005இல் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. கேள்வி எண் 15. ஒருவரின் வரிச்சுமையை மற்றொருவரின் மீது சுமத்தும் வரி மறைமுக வரி. கேள்வி எண் 16. கீழ்காண்பவற்றுள் எது மறைமுக வரிகளுள் ஒன்று? இப்போ சொத்து வரி, வருமான வரி, அன்பளிப்பு வரி இதெல்லாமே நேர்முக வரி. ஆயத்தீர்வை வரி மட்டும்தான் மறைமுக வரி. ஸோ ஆப்ஷன் 2. கேள்வி எண் 17. இந்தியாவில் விதிக்கப்படும் அதிகபட்ச ஜிஎஸ்டி சதவீதம் டேஸ். 28%. ஒரு 100 ரூபா பொருள் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா 28 ரூபா டேக்ஸ் கட்டணும். 1000 ரூபா பொருளுக்கு 280 ரூபா டேக்ஸ் கட்டணும்.
வரி 0%, 5%, 12%, 18% மற்றும் 28% என 5 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 0% அப்படின்னா டேக்ஸ் ஃப்ரீ, அதுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது. அதுக்கு அடுத்தது 5%, 12%, 18% மற்றும் 28%. அப்போ ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28% தான். ஜிஎஸ்டி மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டாலும் பெட்ரோலிய பொருட்கள், ஆல்கஹால், மின்சாரம், இது ரொம்ப முக்கியம். பெட்ரோல் ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. ஆல்கஹால் மற்றும் மின்சாரம் இந்த மூணுமே ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. ஆகியவற்றின் மீதான வரி தனித்தனியாக மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது. மற்றும் காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கையின் அனைத்து அத்தியாவசிய பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் 0 டேக்ஸ். கேள்வி எண் 18. தூய்மை பாரத வரி விகிதம் டேஸ். 0.5%. சுங்க வரியும் சாலை வரியும், டோல்கேட்டு, நம்ம NH7 பயன்படுத்தும் போது டோல்கேட் இருக்கு இல்லைங்களா, அதில் டேக்ஸ். அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதற்காக விதிக்கப்படும் வரி சுங்கம் மற்றும் சாலை வரிகளாகும். எடுத்துக்காட்டாக நாம் பயன்படுத்தும் சாலைகள் மற்றும் பாலங்கள் போன்றவற்றை கூறலாம். சாலை அல்லது பாலம் வசதிகளின் பராமரிப்பு பணிக்காகவும் குறிப்பிட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் இவ்வரிகள் பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்படுகின்றன. அடுத்தது தூய்மை பாரத வரி பாருங்க. இந்திய அரசால் இவ்வரி விதிக்கப்படுகிறது. தூய்மை பாரதத்தின் பெயரால் வசூலிக்கப்படும் இவ்வரி 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இது அனைத்து வகையான வரி சேவைகளுக்கும் பொருந்தும். இதன் வரி விகிதம் 0.5% ஆகும். தற்போது 14%க்கும் மேற்பட்ட சேவை வரி நடைமுறையில் உள்ளது. கேள்வி எண் 19. கீழ்காண்பவற்றுள் எது ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் பொருள்களுள் ஒன்று அல்ல? கணினி. மற்ற எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி டேக்ஸிலிருந்து விலக்கு இருக்குது. கம்ப்யூட்டருக்கு மட்டும் ஜிஎஸ்டி டேக்ஸ் கண்டிப்பாக போட்டுருவாங்க. இப்போ கம்ப்யூட்டருக்கு ஜிஎஸ்டி இருக்குது, ஆப்ஷனில் இருக்கிற மற்ற 3க்கு ஜிஎஸ்டி கிடையாது. கேள்வி எண் 20. இந்தியாவில் முதலில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? 2003ஆம் ஆண்டு. கேள்வி எண் 21. ஜிஎஸ்டி அதனுடைய விரிவாக்கம், அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், தமிழில் சொன்னால் சரக்கு மற்றும் சேவை வரி. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 22. இந்தியாவில் விதிக்கப்படும் 28% ஜிஎஸ்டி வரியில் தமிழ்நாடு அரசுக்கு செல்லும் பங்களிப்பு டேஸ். 14%. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாதி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாதி. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 23. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஆ அப்படிங்கிற கூற்று நேர்முக வரியில் நெகிழ்வுத்தன்மை குறைவு. இந்த கூற்று சரி. இரண்டாவது கூற்று ஓர் அரசின் திறனுக்கேற்ப வரிகளை உயர்த்துவது அதன் நிதித்திறன் எனப்படும். இந்த கூற்றும் சரி. ஆப்ஷன் 3ல் பாருங்கள். மூன்றாவது கூற்று மறைமுக வரியில் பணவீக்க அழுத்தம் உண்டு. இந்த கூற்றும் சரி. நான்காவது கூற்று செலவுகள் வரி வருவாயை விட அதிகமாகும் போது அரசு கடன்களை திரட்டுகிறது. இதுவும் கரெக்டு. ஸோ அனைத்தும் சரி. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 24. மொத்த அல்லது சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தும் பொருள்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி டேஸ். கலால் வரி. கேள்வி எண் 25. பொறுத்துக. மத்திய வருமான சட்டம் 1963. ஜிஎஸ்டி வரிமுறை எப்போ வந்துச்சு? 2017 வந்துச்சு. தூய்மை பாரத வரி 2015 மதிப்பு கூட்டு வரி 2005 அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 26. ஜிஎஸ்டி வரியின் அடுக்குகள் 5 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? குறைந்தபட்சம் நில் டேக்ஸ், அதாவது 0%, அதிகபட்சமாக 28%. அந்த 5 அடுக்குகளும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
ஆப்ஷன் 1 இருக்குது பாருங்கள். 0%, 5%, 12%, 18%, 28%. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 27. மத்திய வருவாய் வாரியம் CBDT எதனை அடிப்படையாக கொண்டு நிறுவப்பட்டது? மத்திய வருமான சட்டம் 1963. கேள்வி எண் 28. தவறான இணையை கண்டுபிடி. 4 ஆப்ஷனில் 4 இணைகள் இருக்குது. 3 சரியாக இருக்கும், 1 மட்டும் தப்பாக இருக்கும். சரக்கு மற்றும் சேவை வரி GST கரெக்டு தான். மதிப்பு கூட்டு வரி வாட் கரெக்டு தான். நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் CDBT இதுதான் தவறு. 4வது ஆப்ஷனில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP இது கரெக்டு. ஸோ தவறான இணை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 29. GST வரி விதிப்பிற்குள் வராத பொருள்களின் பெயர்களை கூறுக. பெட்ரோலும் ஆல்கஹால் மின்சாரம் இந்த 3மே GST வரி விதிப்பிற்குள் வராத பொருள்கள். நமக்கு ஆப்ஷனில் பெட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான விடை பெட்ரோல் ஆப்ஷன் 4. கேள்வி எண் 30. பிரபாத் குடும்பத்துடன் உணவகத்திற்கு சென்று ரூபாய் 900 உணவருந்தினார். அதாவது ஹோட்டலுக்கு போகிறாரு, பில் வந்து 900 ரூபாய் வந்துடுச்சு. பரிமாறுபவருக்கு ரூபாய் 100 டிப்ஸ் தருகிறார் எனில் அவர்களின் பில் தொகையில் CGST தொகை எவ்வளவு? GST ரேட் 18%. இப்போ டிப்ஸ் எல்லாம் GSTக்குள்ளே வராது. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கு மட்டும்தான் GST வரும். இப்போ GSTயில் CGST SGST அதாவது சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கு அப்படின்னு பிரிச்சுருவாங்க. இப்போ 18%, பாதி சென்ட்ரலுக்கு போயிடும், பாதி ஸ்டேட்டுக்கு வந்துடும். இப்போ 900 ரூபாய்க்கு 18% எவ்வளோ வருது? 900 × 18/100 சுருக்குனிங்கன்னா 162 ரூபா வரும். இப்போ டேக்ஸு 162 ரூபா, அதில் பாதி சென்ட்ரலுக்கு போயிடும். 81 ரூபா CGST, 81 ரூபா SGST. இப்போ CGST தான் கேட்குறாங்க, 81 ரூபா. சரியான விடை ஆப்ஷன் 2. அவ்வளோதான். வரியும் மற்றும் அதன் முக்கியத்துவமும் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட 30 மாதிரி வினாக்களின் விடைகளையும் பார்த்துட்டோம். மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.